வெளிநாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட் டிராவல் கம்பெனி சொல்கிறேன், ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியாவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்தியா டூர் போகணும் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கோம். துபாயில இருந்து அபுதாபி போய் நம்ம அபுதாபி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து நம்ம போக போகிறோம். போலாமாத்தா? நம்ம இப்போ போகிறதுக்கு முன்னாடி இங்கே துபாயில் இருக்கிற ஒரு கடையில் போய் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து வெஜ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. வெஜிடேரியன் சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் கிடைக்குது. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பயணத்தை தொடருவோம். கடை வந்து பார்த்திங்கன்னா வெஜ்மி கடை பேர். ஃபுல்லாக வந்து சைவ சாப்பாடு, விலை கம்மியாக இருக்குது. பொங்கல் சாப்பிடுவோம். சூப்பர் சூப்பராக இருக்குண்ணே சாப்பாடு எல்லாமே. நல்லா அருமையாக இருக்குது. பண்ணுங்க. ஓகே, அதாவது 10 திர்ஹாம்ஸுக்கு 3 வேளையும் சாப்பிட முடியுமா துபாயில்? இந்த கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நண்பர்களே, நம்ம வந்து இப்போ துபாயிலேருந்து அபுதாபி போகிறோம். எவ்வளோ நேரத்தை ட்ராவல் டைமு? ஒரு 2 hours. ஆமாம், இங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவலு. போகலாமா? துபாய் ஏர்போர்ட்லேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நம்ம அபுஹைல் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருந்து நம்ம வண்டி இப்போ கிளம்புது. டிசம்பர் லாஸ்ட்டில் இன்னும் ரொம்ப பனி அதிகமாக இருக்கும், ஜில்னஸ். ஸோ அதனால் வந்து ஊருக்குலாம் வர்றவங்க, துபாய்க்கு வர்றவங்க நல்லா சொற்றெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் டோல்கேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போயிட்டு அதை டச் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மேலே வந்து ஒரு கம்பு மாதிரி மேலே தூக்கி விடும் இல்லையா? அதுக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் இங்கே துபாயில் இதுதான் டோல். இந்த முன்னாடி வந்து பாருங்கள், ஒரு ஆர்ச் மாதிரி. இதுதான் வந்து டோல். இது வந்து இப்போ நமக்கு பணம் வெட்டிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது ஒரு சூப்பர் அட்வான்ஸாக இருக்குது எல்லாமே. நல்ல பனியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லா பில்டிங்கே ஒரு மாதிரி மங்கலாக தான் தெரியுது. அந்த அளவுக்கு பனியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாய் தாண்டியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸிட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இது தாண்டி தான் போகணுமா அபுதாபி? இல்லை அங்கிட்டும் போகலாமா? ஓ, இது நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற இடம், லாஸ்ட் எக்ஸிட். நம்மளே ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அது என்ன லாரியாக நிற்கிது? ஸ்டால் அது எல்லாமே ஸ்டால். துபாய்க்கும் அபுதாபிக்கும் நடுவில் உள்ள ஒரு இடம் இது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஹைவேல போகும்போது ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக உள்ள இடம். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் வர்ற டூரிஸ்ட் கூட அப்படியே நின்று எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்குது. எல்லாமே சாப்பாடு கடை தானா? சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி. ஐயோ பாவம், அந்த பாட்டியை போட்டு கட்டி போட்டிருக்காங்க. அதாவது பழைய காரு, ட்ரக்கு, இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சே ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவே வந்து மக்கள் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்களா, ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்களா, அந்த ட்ரம்லேயே வந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு. ஃபுல்லாக வந்து மக்கள் போட்டு சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அபுதாபியில் இருக்கிற கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் போக முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகணும். கிட்டத்தட்ட இது ஒரு 1 மணி நேரம் ப்ராசஸிங்கு. அதனால் நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு போகிறோம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் இருக்கிற எமிரேட் பேலஸ் வந்தாச்சு. பாருங்க, இது மிக முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஹோட்டலோட ஸ்பெக் என்னன்னா, பெர் டே நம்ம தங்கணும்னா 5000 to 6000 திர்ஹாம்ஸ் வரை சார்ஜ் வரும். வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ்குள்ளே போய் இப்போ சுற்றி பார்ப்போம். பேலஸ்னால் இதுதான் பேலஸ். வாங்க, சூப்பராக இருக்குது.
வந்துட்டு அபுதாபில இருக்க ஒன் ஆஃப் த எமிரேட் பேலஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு விசிட்டர்ஸ் எல்லாமே உள்ள போய் பாக்குறதுக்கு வந்துட்டு அலௌட் தான். ஆனா வந்துட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிஷனல் அதுக்கு தனியா பேமெண்ட் பண்ணணும். அதாவது 5 to வந்துட்டு 6% ஏஇடி கிட்ட. ஸோ நம்ம இந்தியன் கரன்சி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,45,000 கிட்ட வரும். உள்ள ஸ்டே பண்றதா இருந்துச்சுன்னா இன்க்ளூட் எல்லாமே சேர்த்து விசிட்டருக்கு உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு அலௌட் தான். மேலே இப்போ நம்ம வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஸோ உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய அரண்மனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஹோட்டல். இந்த இடத்துல வந்து நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு எந்த ஒரு காசும் கிடையாது, டோக்கனும் இல்லை. நீங்க அழகா வந்து காரை வந்து ஃப்ரீயா பார்க் பண்ணிட்டு நல்லா சூப்பரா வந்து சுத்தி பார்க்கலாம். அதே போல போட்டோ வீடியோஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளோ அருமையா இருக்கு. என்னுடைய பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் உள்ளுக்குள்ள வந்தாச்சு. இது வந்து இந்த டைல்ஸோட கையிலே பண்ணது தங்கத்தோட. ஸோ வந்து 22 கேரட்ல தங்கத்துல வந்து கை நாட்ட பண்ணி அவங்களே ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக $3 பில்லியன் தான். ஓ, இதோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா ரூம் வாடகை. நல்ல ஒர்த்தான இடம். எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் எதுவும் அரண்மனையாக இருந்துச்சோ? இருக்கலாம். பார்க்க அப்படி தான் இருக்குது. அரண்மனை மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அபுதாபி, ஷார்ஜா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராயலாக லக்ஸரியாக நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குல்ல எல்லா இடங்களுமே. கண்டிப்பாக உள்ள வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியில் போக போகிறோம். நீங்கள் அழகாக வந்து ஒரு 1 மணி நேரம் சுற்றி பார்க்கலாம். அதே போல் இந்த சைடு வந்து கடற்கரை இருக்குது. வாங்க அதையும் போய் பார்ப்போம். வந்து நம்ம பின்னாடி பேக்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடற்கரை தெரியுது. அதே போல் அந்த சைடு பாருங்களேன். இது ஒரு ஹோட்டல். அதுவும் வந்து ஹோட்டல் ரிசார்ட். மோஸ்ட் ஆஃப் இங்கிட்டு எல்லாமே வந்துட்டு ரிசார்ட். எல்லாம் ரிசார்ட் தான் அந்த சைடு ஃபுல்லாக. டைனிங் எல்லாமே சீவியூல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அப்படி கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் கடலில் பார்த்துட்டு. எல்லாமே கடல் சீவியூ தான். ஸோ நான் வந்து அந்த பேலஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து சாப்பிட போகிறோம். நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி சாப்பிட போகிறோம். அபுதாபியில் இருக்கிற ஜப்பார் பாய் பிரியாணி. இப்போ அபுதாபி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு நம்ம. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பார் பாய் பிரியாணி கடைக்கு வந்தாச்சு. இது வந்து அபுதாபியில் இருக்கிற ஒரு பிரான்ச். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணாங்களாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஜப்பார் பாய் பிரியாணி சாப்பிட சொல்லி. வாங்க இப்போ போயிட்டு ஜப்பார் பாய் பிரியாணி எப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பிராண்ட் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் ஜப்பார் பாய்க்கு வாழ்த்துக்கள். கேசரி சூப்பர். ஆம்பூர் பிரியாணி. பிரியாணிலாம் நல்லா நிறைய இருக்கு மக்களே. ஓ, ஆம்பூர் பிரியாணி சென்னை பிரியாணி தனித்தனியாக இருக்கு. ரைஸ் தான் டிஃபரெண்ட் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். இது வந்து ஆம்பூர் பிரியாணி. பிஸ்மில்லா. ஒரு 65 பிரியாணி ஆர்டர் போட்டேன். ஐயோ, இது வந்துடுச்சு. பிரியாணி எடுத்தீங்களா என்ன? அப்படியே இருக்கு. இந்த சாப்பிட்றேன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பார் பாயோடைய இது என்ன பிரெட் அல்வா. பிரெட் அல்வா சாப்பிடுவோம். சுடுது, வேற ஒன்றும் இல்லை. சூடாக கொடுங்கன்னு சொன்னோம். மைக்ரோவில் வச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நல்லா சூடாக அப்படியே நெய்லாம் வந்து நல்லா இருக்கு. வேற லெவலு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஊருக்கு ஒவ்வொரு பிரியாணி டேஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயே 2-3 வெரைட்டி வச்சுருக்காரு. சென்னை ஒன்று, ஆம்பூர் ஒன்று. அதில் வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஓகே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அது என்னது, அந்த சின்ன ரைஸ் சீரக சம்பா இது வந்து அது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். கல்வா சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து அபுதாபி கிராண்ட் மாஸ்க். நம்ம அபுதாபி கிராண்ட் மாஸ்க் உள்ளுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். மஸ்ஜித் அதுக்குள்ளே வந்தாச்சு. எப்படி தான் மால் மாதிரி இருக்கு. ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பள்ளி அபுதாபியிலே. சரி, ஷேக் சையது கிராண்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பள்ளியில் வந்து எப்படின்னா வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம அந்த பள்ளியை பார்க்க முடியாது. ஓ, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம போய் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுவோம். பண்ணிட்டு கீழே வந்து மாலு, அந்த சாப்பாடு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு விசிட்டருக்கு உண்டான ஒரு இடம். இது ஒரு ஸ்பாட்டு துபாயில். நம்ம மேலே வந்தாச்சு. கீழே பார்க் பண்ணுறோம்ல கார், அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே மேலே வந்துட வேண்டியதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு. ஸோ வந்து காரில் இங்கே அதே போல் பஸ்ஸுலேயும் வர்றாங்க மக்கள். பஸ்ஸில் வந்தாலும் இங்கேயே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போனோம். உள்ளே போகும்போது நம்ம இந்த மைக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா கலட்டி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் மைக்கை வாங்கி வச்சோன்னா மனசு நமக்கு ரொம்ப கவலையாக போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வெறும் வீடியோ மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு நான் பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இந்த பள்ளியை பற்றி சொல்கிறதா இருந்தால் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து சுற்றுலா வர்ற பயணிகள் வந்து உள்ளே போயிட்டு நல்லா அழகாக சூப்பராக பார்த்து ரசிக்கலாம். அதில் அந்த இன்டீரியர் டிசைன் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட் உலகத்துலேருந்து எல்லா மக்களுமே வர்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக மறைச்சி போகணும். இப்போ ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து சில சமயம் ஸ்கெட் போட்டு இந்த மாதிரிலாம் வருவாங்கள்ல, அவங்களுக்குலாம் அந்த பரதா இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது உள்ளக்க போயிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் இப்படி நம்ம கை போட்டு எடுக்கக்கூடாது. கை சிம்பிள்லாம் இப்படி காமிப்போம்ல, இந்த மாதிரி காமிக்கிறது, இல்லை இந்த மாதிரி காமிக்கிறது, இதெல்லாம் எந்த ஒரு சிம்பிளும் காமிக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிவாசல், ஒரு வணங்குற இடம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இங்கே வந்து மற்ற எந்த ஒரு தவறான விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ரொம்ப செக்யூரிட்டி டைட்டாக வச்சுருக்காங்க. மற்றபடி உள்ளுக்குள்ள பள்ளிவாசல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.